தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மதுரை மாவட்ட 5வது மாநாடு இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வெண்மணி சந்திரன் அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார். முன்னதாக எங்களுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக செயல்பட்ட முத்துப்பாண்டி அவர்களுடைய நினைவாக நினைவு ஜோதி என்பது எடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ராஜேந்திரன், செல்லக்கண் உள்ளிட்டோர் இந்த ஜோதியை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டை வாழ்த்தி தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய இதர நலச்சங்கத்தினுடைய இந்த கூட்டமைப்பை சார்ந்த பால் பண்ணையாளர்களும் பங்கேற்று இந்த மாநாட்டை வாழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது கொள்முதல் விலையை, பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இடுபொருளான பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு போன்ற பொருட்களுடைய விலை காலத்தில் கடுமையாக உயர்ந்திருக்கிற பொழுது என்ன சொன்னால் பாலினுடைய விலை 35 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் உயர்த்தி 45 ரூபாயாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு என்ன சொன்னால் அரசு ஒரு லிட்டருக்கு ஊக்கத்தொகை 3 ரூபாய் வழங்குகிறது. இதனை உயர்த்தி 10 ரூபாயாக வழங்க வேண்டும். பல மாதம் தவணையாக பெண்டிங் இருப்பதை தவிர்த்து மாதம் இந்த ஊக்கத்தொகை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதே போல இந்த பால் தொழிலை ஊக்குவிப்பதற்காக 50% மானியத்தோடு தீவனம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம். மேலும் பாலை அளவிடுகிற பொழுது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு பாலினுடைய அளவையும் சத்தையும் கொள்முதல் செய்யக்கூடிய இடத்திலேயே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அளவிடு கேட்கிறோம். மேலும் பாலினுடைய அளவை குறிப்பிடுகிற பொழுது இன்றைக்கு 8.2 SNF கொழுப்பு அல்லாத இதர சத்துகள், 4.3 ஃபேட்டு கொழுப்பு சத்துள்ள என்று தரம் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு 90% பால் என்பது வருவதில்லை. ஆகவே பாலினுடைய தரத்தை 8.040 என்று SNF ஃபேட் என்று தீர்மானிப்பதன் மூலம் நியாயமான விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல இதர மாநிலங்கள் செய்வது போல பாலுக்கான கொள்முதல் என்பது ISI ஃபார்முலாவிலேயே கொள்முதல் செய்யப்பட்டு ISI ஃபார்முலாவிலேயே விற்பனையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதுபோன்று இந்த பால் தொழில்களை ஆதாரமாக இன்றைக்கு கூடுதலாக செய்வதற்கான என்ன சொன்னீங்கன்னா இன்னைக்கு அடிப்படையான கட்டுமானத்தை ஆவின் நிறுவனம் உருவாக்க வேண்டும், தீவனங்களை ஆலைகளை பெருக்க வேண்டும், அதே போல கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய டிசம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு தருமபுரியில் நடக்க இருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டில் பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலை, அடிப்படை ஆதாரம், அதே போல ஒன்றிய மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை, வெளிநாடுகளிலிருந்து பால் அது சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தொடர்ச்சியான தடை நீடிக்க வேண்டும் என்ற கொள்கை உள்ளிட்ட தீர்மானங்களை முன்னிறுத்தி மாநாடு நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் பால் உற்பத்தியாளர்களை, பால் பண்ணை உரிமையாளர்களை, பணியாளர்கள் சங்கங்களை தமிழகம் முழுவதும் இணைத்துக் கொண்டு இந்த கொள்கைக்கான போராட்டத்தை இந்த மாநாட்டின் தீர்மானத்தின் மூலமாக முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார். பெருமாள், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பால். மொத்தமாக சொல்லிடுவாங்க ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் சொல்லி, அந்த நிர்வாகிகளுக்குள்ளதான் ஒன்றிய பதவி இதெல்லாம் வரும். இப்ப அந்த மாவட்ட பொருளாளர் தங்கமாயன், மாவட்ட துணைத் தலைவர் ஸ்டாலின் குமார் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தீபாவளிக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக போனஸே இல்லாத மதுரை ஆவின்ல 2 சங்கங்களும் சேர்ந்து போராடி, நமது சங்கமும் போராடி 36க்கு கண்டிப்பா அந்த தடவை கொடுக்கணும்னு சொல்லி பொங்கல் போனஸையும் அப்படி நமது சங்கம் தொடர்ச்சியா போராடி இருக்கின்றத இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த மாணவத்து மீதி நிர்வாகிகள் போல அந்த ஒன்றிய லெவல்ல நம்ம ஒரு ஒன்றிய கூட்டத்தை நடத்தி அந்த 30 பேர்ல அந்தந்த ஒன்றியங்களுக்கு மதுரை மாவட்டத்தினுடைய 5வது மாநாட்டினுடைய தலைவர் AC வெண்மணி சந்திரன் அவர்களே, ஒரு சிறு முன்னேற்றம் அது நம்முடைய போராட்டத்தின் மூலமாக. நீங்க சொன்ன மாதிரி இங்க பால் பண்ணையாளர்களுடைய ஒற்றுமையின் காரணமாக நீங்க மதுரையில் ஒரு ரூபாய் போனஸ் வாங்கினது போன்ற உங்க ஒன்றுபட்ட இயக்கத்தின் போராட்டத்தின் விளைவாக தேவை என்பதையெல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. ஆகவே அந்த முறையில் பல்வேறு தீர்மானங்களை ஆவின் நிர்வாகத்திற்கும் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையும் இந்த மாநாட்டில் முடிவுகளாக மேற்கொள்ளப்படும்.
புதிய மாவட்ட குழு நிர்வாகிகள் தேர்வு மட்டுமல்ல, ஏதோ தலைவர்கள் வந்து பேச களைவது மட்டுமல்ல, மாறாக இந்த தொழிலை பாதுகாப்பதற்கு